உனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுக்கும்படியாய் கையெழுத்து போடப்படுகிறது. வாங்கிக்கோங்க பாப்போமே. உன் பொருளாதாரத்தை, உன் பிசினஸ், உன் பொருளாதாரத்தை, உன் பினான்சியலை அடுத்த கட்டத்து கொண்டு போகிறதுக்கு கையெழுத்து. இதுவரைக்கும் ஒரு கையெழுத்து உனக்கு எதிராக இருந்தது. அந்த கையெழுத்து என்னன்னா, உனக்கு இது நடக்க கூடாது, உனக்கு இது கிடைக்க கூடாது, இதை உன் கையில வரவிட மாட்டேன், இதை உன் கைக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ குதிரை மேல ஏற மாட்டேன், உனக்கு ராஜவஸ்திரம் கிடையாது, உனக்கு புகழ்ச்சி கிடையாது, உனக்கு மேன்மை கிடையாது. இதுதான் உனக்கு எதிரான கையெழுத்து எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் ஆண்டவர் ஒரு கையெழுத்து போட்டுட்டாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? என் தத்தளிப்பின் பாத்திரங்கள் எல்லாம் என் கையிலிருந்து நீக்கி அவர் போட்ட கையெழுத்துல எனக்கு எவ்வளவோ நன்மையும் கிருபை என்னை தொடரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே.